ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிச்சனுக்கு நமக்கு தேவையான சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி லெமன் தோல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கும். இதை நம்ம வேணான்னு தூக்கி தான் போடுவோம். ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம சாஃப்டாக்கி அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்தோம்னா நிறைய ஜூஸ் கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த லெமனை போட்டுக்கோங்க. இதில் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கோங்க. இது மூழ்கிற வரைக்கும் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்திங்கன்னா இந்த லெமன் நல்லா சாஃப்டாகிருக்கும். இப்போ நீங்கள் இதுலேருந்து ஜூஸ் எடுத்திங்கன்னா நிறைய ஜூஸும் கிடைக்கும், உங்களுக்கு பிழிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததை பார்த்தோன்னா, நம்ம கிச்சனில் சின்ன சின்ன தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ தான் சுத்தமாக வச்சாலும் ஃப்ரூட்ஸ் மேலேயோ இல்லை பாத்திரத்துக்கு மேலேயோ வந்து உட்காந்துட்டே இருக்கும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லெமனை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த லெமனுக்கு மேலே கிராம்பு இந்த மாதிரி ஒரு 5-6 குத்தி வச்சுக்கோங்க. இந்த லெமனை நீங்கள் கிச்சனில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். இந்த கிராம்பு வந்து இந்த லெமனில் ஊற ஊற அந்த வாசனைக்கு வராமல் இருக்கும். நீங்கள் டைனிங் டேபிள்லையோ கவுண்டர் டாப்லேயோ இல்லை ஸ்டவ்வுக்கு பக்கத்துலையோ எங்கே நீங்கள் வைக்கனாலும் வைக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வராமல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக என்னென்னு பார்த்தோன்னா, புதுசாக சமையல் பழகும்போதோ இல்லைனா அவசரமாக சமைக்கும்போதோ நம்ம மிளகாத்தூளோ இதை உப்போ ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து அவசரமாக போட்டோன்னா நம்ம எடுக்கணும்னு நினைக்கிற அளவு ஜாஸ்தியாக தான் வரும். இதனால் நம்ம சமையலில் உப்பும் காரமும் ஜாஸ்தியாக இருக்கும். இதை ஈஸியாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. இதை பாக்ஸில் இந்த சைடு கார்னர்லேருந்து 2 சைடும் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார்கிட்டையாவது அளவு கேட்டு சமைக்கும்போது இந்த மாதிரி அளவாக எடுத்து போட்டோன்னா நமக்கு கரெக்டாக வரும். ஸ்பூனில் நீங்கள் எடுக்கிற மசாலாவோ இல்லைனா உப்போ இந்த மாதிரி எடுத்து டேப்பில் ஒரு தடவை லேசாக அந்த மாதிரி தடவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும், அதிகமாக வராது. இதே மாதிரி நீங்கள் எந்த மசாலா பாக்ஸில் வேணால் ஒட்டி வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸை நம்ம அப்படியே மூடி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பழைய ப்ரஷ்லாம் நம்ம தேவைப்படலை அப்படின்னு தூக்கி தான் போடுவோம். இதுலேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதில் ஒன்று தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேவையில்லாத ப்ரஷ்லாம் எடுத்துக்கோங்க. சூடான கத்தியை வச்சு இந்த ப்ரஷ்ஷை மேல் பாகத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ க்ளூ போட்டு 2 சைடு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 சைடுமே நல்லா க்ளூ தடவிக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷை மேல் பக்கமாக திருப்பி வச்சு இது மேலே நல்லா ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நீங்கள் கை உள்ளே போகாத பாட்டிலெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் கை உள்ளே நுழைக்க முடியாததுலாம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பாட்டிலெலாம் நம்ம தேவைப்படலை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே தூக்கி தான் போடுவோம். இதுலேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான பொருட்கள் நம்ம பண்ணலாம். அதில் ஒன்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாட்டிலில் கீழே 3/4 தனியாக விட்டுட்டு மேலே ஒரு 1/4 மட்டும் இந்த மாதிரி ஒரு சூடான கத்தியை வச்சு தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஹாஸ்டலில் இருக்கிறவங்க பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் பருப்போ அரிசியோ இல்லைனா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ பிரிச்சுட்டிங்கன்னா அதை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மேல் சைடு கார்னரில் இருக்கிற பாக்ஸை மட்டும் இந்த மாதிரி சைடில் லேசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 சைடையும் இந்த பாக்ஸை நம்ம நல்லா உள்ளே தள்ளி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மூடி வச்சுக்கோங்க, காற்று உள்ளே போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.